வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கும் மதவாத ஒன்றிய பாஜக அரசிற்கு வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி, இணையதள அணி, வழக்கறிஞர் அணி என பெரும்பான்மையான இளைஞர்கள் நிரம்பி இருக்கும் இந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து இன்று 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அரங்கத்திலே கூடியுள்ளார்கள். அவர்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டுமல்ல, திராவிட அரசியல் என்ன, தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்துகளை, இந்த மதவாத சக்திகள், ஜாதி ரீதியான இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதவாத சக்திகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்பதற்காக இங்கு இளையோர் பயிலரங்கம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில், இந்த நிகழ்ச்சியில் திராவிட கொள்கைகள் என்ன, எதற்காக இந்திய ஆதிக்கத்தை நம் முன்னோர்கள் எதிர்த்தார்கள் மற்றும் திராவிட இயக்க கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேற क्वेश्चंस தான் நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அங்க தொகுதியில பொறுத்த வரைக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் தேர்தல் நெருங்க ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அது எங்க கூட்டணி மாத்திரம் கிடையாது. இப்ப எதிரில் இருக்கிற பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அங்கேயே சில விமர்சனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்க இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் அடுத்த சில வாரங்களில் இந்தியா முழுவதும் உள்ள முக்கியமான இயக்கங்கள், பாஜகவை எதிர்க்கின்ற இயக்கங்கள் மத்தியில் ஒரு சுமூகமான முடிவு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதிரி அவரும் சரி, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி சில நபர்கள் போயிருக்கிறாங்க கூட்டணியை விட்டு. விதை கிடையாது. நாங்க ஆரம்பத்திலிருந்தே அவர் மேல ஒரு சந்தேக பார்வை இருந்தது. உங்க ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு சில ஒரு சங்கடமூட்டுக்குள் ஒரு சில பிரச்சனைக்குரிய சில விவாதங்கள்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தாரு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவரும் சரி, இனி சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க போறதை பத்தி எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்க ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கு. எந்த நம்பிக்கைன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். இல்ல, வேலை வாய்ப்பு இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பொறுத்த கிட்டத்தட்ட 7% மேல இருக்கு. அதே மாதிரி விவசாய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், டெல்லியில லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய, சென்ற முறை நடந்த விவசாய போராட்டத்தோட மிகப்பெரிய போராட்டமா இருக்க போகுது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னா 72, டீசலுடைய விலை 55 லிட்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 102 ரூபா பெட்ரோல், டீசல் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 94 ரூபா. அவங்க என்ன சொன்னாங்க, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் கூடிருச்சு, அதனால கூட வேண்டியது சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன போது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா பேரல் பார்த்தீங்கன்னா $100.
இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் $80 கீழே போயிடுச்சு. அதுவும் நம்ம வாங்குற எண்ணெயோட விலையை பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். பேரலுக்கு $60 அந்த அப்பதான் வாங்குறாங்க. இவ்வளவு தூரம் விலை வீழ்ச்சி இருந்த போதிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. அதே மாதிரி சமையல் கேஸ் எரிவாயு சிலிண்டர் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டர் வந்து 400 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு விற்குது சிலிண்டர். இன்னைக்கு நாட்டில் இருக்க எல்லா பொருட்களோட விலை உயர்வுக்கு காரணம் எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் முக்கியமான காரணம். இன்னைக்கு நான் நேற்று கூட பிரஸ் மீட்ல சொன்னேன். அப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பொருட்களோட விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் ஒன்றிய அரசினுடைய இதுதான் தவிர மாநில அரசு கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். போன வருஷம் பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக அமைச்சர் அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்றாரு, அதாவது பாலோட விலையை வந்து நாங்க கூட்டாம இருக்க முடியும், மாட்டு தீவனம் எல்லா விலையும் கூடி போச்சு, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்க பால் விலையை கூட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு பாஜகவுடைய அமைச்சரே சொல்றாரு. அப்போ நாட்டில் இருக்க எல்லா பொருட்களும் விலைக்கு உயர்வுக்கு காரணம் ஒன்றிய அரசு. அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவன் இன்னைக்கு ராமர் கோயில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்கன்னா முக்கிய காரணம் என்னன்னா அவங்க சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றல. மக்களை திசை திருப்பதற்காண்டி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை களவாடணுங்கிற நோக்கத்தானது இந்த ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னைக்கு வந்திருக்க இளைஞர்கள் மத்தியில அவங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் உக்தி என்ன, அது எப்படி முறியடிக்கணும், இன்னைக்கு ஜனங்களுக்கு குறிப்பா வந்து இளைஞர்களுக்கு என்ன போய் செய்திகள் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான இந்த பயிலரங்கு தான் இந்த அரங்கு. அந்த கருத்து கணிப்பு வெற்றி வாய்ப்புகள் சொல்றத விட பரவாயில்ல. முக்கியமான வந்து எல்லாருமே நீங்க நோட்டீஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக தலைவர்கள் நாங்க வந்து வருகின்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 400 தொகுதிக்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலதான் இது பிரச்சனையே. நீங்க இந்தியா டுடே ஒப்பீனியன் போல் நடத்தினாங்க, அவங்க சொன்னது 300 தொகுதி வரைக்கும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 400 தொகுதிக்கு மேல ஜெயிக்குன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவிஎம் ஹேக்கிங் தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஹேக்கிங் பண்ணி அதுல இருக்கிற தரவுகளை மாத்துறது கூட பெரிய சர்ச்சை. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பழைய அந்த ஓட்டிங் அந்த பேலட்டுக்கு அந்த பேலட் சிஸ்டம் தான் போகணும், இந்த இவிஎம் தவிர்க்கணும், இதுல முறைகேடுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஒரு ஆணித்தரமாக நாங்க 400 சீட்டு மேல ஜெயிப்போம்னு சொல்றது மக்களை வச்சு கிடையாது, மக்கள் மேல நம்பிக்கை கிடையாது, இவிஎம் மிஷினை ஹேக்கிங் பண்ற அந்த ஒரு நம்பிக்கையில சொல்றாங்கன்னு தான் நான் குற்றச்சாட்டு சொல்றேன். புரியல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதுலயும் முறையீடு நடக்கலாம். உங்களுக்கு சமீபத்துல உங்களுக்கு சண்டிகர் நினைக்கிறேன், சண்டிகர் மேயரோட எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு அன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க போச்சு அந்த செய்தி. அப்படியே அந்த எலெக்ஷன் அப்சர்வர் என்ன பண்றாருன்னா, அதாவது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டுகள் அப்படியே எடுக்கிறாரு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போடுறாரு. அது வீடியோல அப்படியே கேப்சர் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி கண்டிப்பா கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை வந்து முதல் முறையா நாங்க பாக்குறோம்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு. பாஜக பொறுத்த வரைக்கும் அது இவிஎம் ஹேக்கிங்கோ இல்லாட்டி நீங்க சொல்ற எது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியா தேர்தலை வெற்றி பெறணும், அதுக்கு எது ராமர் கோயிலுக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்க, அதுலயே சரியா வரலையா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 9 வருஷமா இந்த பாஜக அரசுனால எவ்வளவு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், சாதாரண ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மதவாத பிரச்சனையினால மதவாத இந்த பிரச்சாரத்தினால இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பா எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும்ங்கிற நம்பிக்கை இருக்கும். தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் 30க்கு 39க்கு 39 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்ல மாற்றுங்கிறது இந்த மாதிரி உங்க பிரஸ் மீட் நடக்குது, உங்களை மாதிரி மீடியா மத்தியில இதை நாங்க வெளியே கொண்டு வரும்போது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இது வந்து பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாகவும் சரி, நீங்க அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், பாஜகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு டிட்டரண்டா கூட இருக்கலாம். சரி இந்த மாதிரி பண்ணா நீங்க பிரச்சனை ஆயிருந்துச்சு ஒரு டிட்டரண்டா கூட இருக்கலாம். தவிர அதான் நாங்க செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும். அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற அதாவது எல்லா ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், நீங்க இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரா இருக்கட்டும், இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனா கொடுக்கணும், எல்லாமே அவங்க கையகப்படுத்திட்டாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி மீடியா மூலியமா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும்போது மக்கள் மத்தியில பொறுத்த வரைக்கும் ஒரு எழுச்சி உண்டாகலாம். நாளைக்கு அவங்களே பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு
எதிராக போகலாம். அதனால நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தம் கூட பாஜகவுக்கு வரலாம். ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. சபாநாயகர் தான் சபையை கண்ணிய குறைவா நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் சிரிக்கிறீங்க, நானும் சிரிக்கிறேன். அதாவது என்னன்னா, ஆளுநர் அவர் என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது நான் போன முறையே ஒரு வேண்டுகோள் விடுத்த, அதாவது ஆளுநர் உரைக்கு முன்னாடி நம்முடைய தேசிய கீதத்தை வாசிக்கணும், முடிஞ்ச பிறகு தேசிய கீதத்தை வாசிக்கணும். அது இந்த இடம் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாம தமிழக அரசு தயாரித்த இந்த ஆளுநர் உரையில அதில் இருக்கிற தரவுகள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் கவர்மெண்டோடைய அந்த ஆளுநர் உரையை நான் படிச்சு பார்த்தேன். அது முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நம்ம தமிழக அரசுக்கு 20,000 கோடி நமக்கு நஷ்டஈடு, பினான்சியல் டெபிசிட் இருக்கு, வருமான பற்றாக்குறை இருக்கு. இதுல என்னன்னா, இது இல்லாம இன்னொரு என்ன பிரச்சனை, நம்ம ஒன்றிய அரசு அவங்களுடைய பங்களிப்பு, உதாரணம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுடைய பிளான் ஃபேஸ் 2க்கு 2ஆம் பாகத்திற்கு கிட்டத்தட்ட 63,000 கோடி தேவைப்படுது. அந்த 63,000 கோடியில ஒன்றிய அரசு 50 விழுக்காடும் மாநில அரசு 50 விழுக்காடும் கொடுக்கணும். ஆனா இதுவரைக்கும் அவங்க 2 வருஷமா அது கொடுக்கல. அதுக்குள்ள அப்ரூவல் அவங்க கொடுக்கல. அப்ரூவல் வந்தாதான் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அந்த கமிட்டி, ஒன்றிய அரசை சார்ந்த அந்த கமிட்டி அவங்க அந்த அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த 50% அந்த பினான்ஸ் ஒன்றிய அரசாங்கம் வரும். அது கொடுக்கல. இப்போ அதனால இந்த திட்டம் அதாவது இது டிலே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு, ஒன்றிய அரசு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியும் மாநில அரசே அந்த நிதியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே டெபிசிட் இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒன்றிய அரசு இந்த மெட்ரோ ரயில் மாத்திரம் கிடையாது, நீங்க மோடி வீடுன்னு சொல்லி மோடி வீடு திட்டம் சொல்லி இருக்க எல்லா இடத்துலயும் ஒன்றிய அரசு அது ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்றிய அரசு 50 விழுக்காடு, அதையும் பொறுத்த வரைக்கும் 2,40,000 ரூபாய். அதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். அதுல 50 விழுக்காடு 1,20,000 ஒன்றிய அரசு கொடுக்கணும், மீதி 1,20,000 மாநில அரசு கொடுக்கும். அதுலயும் பொறுத்த வரைக்கும் இவங்க நிதி கொடுக்காதனால மாநில அரசு பெரும்பாலான இடங்களில் கொடுக்குறோம். ஆனா பாஜக நம்ம சொல்லும் போது, குறிப்பா நம்முடைய சகோதரர் அண்ணாமலை பேசும்போது, இதை மோடி திட்டம் நாங்க தானே, எல்லா ஒன்றிய அரசு திட்டங்கள்லயும் மாநில அரசுடைய பங்களிப்பு குறைஞ்சபட்சம் 50 விழுக்காடு இருக்கு. அவங்க அதுக்கும் கொடுக்காம இப்போ நம்ம மாநில அரசுகள் கடன் வாங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பினான்சியல் டெபிசிட் இருக்கு, ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது, ஒரு கடன் வாங்க நினைக்கும் போது அதுக்கும் ஒரு நிர்பந்தங்கள் போடுறாங்க. ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாம மாநில அரசுகள் கடன் வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதாவது எந்த விதத்திலையும் மாநில அரசுகள் செயல்படக்கூடாது. இந்த ஆளுநர்கள் இவங்களும் ஒரு பிரச்சனை. எது இருந்தாலும் அதுக்கு குதர்க்கமாகவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு எதிர்மறையாகவும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதான் சொல்றாங்க. அதாவது பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்த முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் மத்தியில குறிப்பா இந்த வெள்ள சம்பவம் 37,000 கோடி கேட்டுக்கொள்ளணும், ஒரு பைசா இது வரைக்கும் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாநில மக்கள் அவங்க மாநில அரசு மேல ஒரு கோபத்தை உண்டாக்கணும். அந்த கோபம் உண்டாக்கும் போது அங்க அதை வச்சு நம்ம தேர்தல்ல நம்ம அதை அறுவடை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, பாஜக ஆளுநரா இருக்கட்டும், பாஜக சார்ந்த ஆளுநரா இருக்கட்டும், இல்லாட்டி பாஜகவுடைய தலைவர்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குரிய நிதியை நீங்க பெற்றுத்தர வேண்டும் சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்களா? கிடையாது. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, மக்கள் மத்தியில மாநில அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும், அதன் மூலியமா வர தேர்தல் ஏதாவது அவங்க குளிர்காயன்னு நினைக்கிறாங்க. சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் எனக்கு ஒரு நண்பர் தான். கேட்கிற ஒரு காங்கிரஸ் இருக்கிறாரா? உங்க பதிலே கேள்வி. முதல்கட்ட ஆலோசனை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்ற இயக்கங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. அடுத்து நீ ஒரு வாரத்துக்குள்ள முடியும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். கூட்டணி தலைமை தான் முடிவு எடுக்கும். எங்களை பொறுத்தவரை சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் கூடுதல் ஒரு லோக்சபா கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட்டணி தலைமை அவங்க முடிவு எடுப்பாங்க. நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். எங்களோட இயக்க நிர்வாகிகள், தோழர்கள் எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கம் மாத்திரம் கிடையாது, பொதுவாக எந்த அரசியல் இயக்கமோ அவங்களுக்கு உண்டான ஒரு தனியான ஒரு சின்னத்தை நிற்கணும் தான் நினைப்பாங்க. அது ஒரு அடிப்படையான விஷயம். இருந்த போதிலும் அது அவங்க போன முறை சென்ற முறை அவங்க ஏன் அந்த மாதிரி சூரியன் சின்னம் நிற்க சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு காரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். அவங்க புதுசா திடீர்னு ஒரு சின்னத்தை, பம்பரம் சின்னம்னு பிரச்சனை கிடையாது, ஆனா திடீர்னு ஒரு புதிய சின்னத்தை நீங்க எடுத்து அது நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியாது, அது உங்க கட்சிக்கு பத்திரம் கிடையாது, கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையா முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தை கூட சொன்னாங்க. ஆனா அது இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல.
அந்தந்த கட்சிகள் அந்தந்த சின்னத்தை நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் ஆயிருச்சு. எங்க இயக்க தோழரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை, எங்களுக்கு உண்டான சின்னத்தை நிக்கிறது அடிப்படையான, அது சரியான விஷயம். அது கூட்டணி தலைமைக்கு நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி தலைமை. நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று இரவு தான் முடிஞ்சிருக்கு. நீ அடுத்த ஒரு வாரத்துல வந்துடும், அவசரப்படாதீங்க. கிடைக்கிற சீட்டே 2-3 தான். பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒரு திருப்திப்படுத்துற மாதிரி நல்ல ஒரு முடிவை இயக்க தலைமை முக்கியமான நிர்வாகிகள் எடுப்பாங்க. நிறைய கேட்டுட்டீங்க, சொல்லிட்டேன் நான். இயக்க தலைமை, கூட்டணி தலைமை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. காங்கிரஸ் உடைய இளம் தலைவர் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் 2ஆம் கட்ட அவர் பாத யாத்திரையில் இருக்கிறாரு. நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் மாத்திரம் கிடையாது, நீங்க சொல்ற ஆம் ஆத்மியா இருக்கட்டும், நம்மளுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் அவங்க மம்தாவா இருக்கட்டும், எல்லாருமே பொறுத்த வரைக்கும் இந்த முறை கண்டிப்பா பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். அப்படி பாஜக மறுபடியும் வந்தாங்கன்னா ஜனநாயகத்திற்கு பெரிய பேராபத்துங்கிற எல்லாருடைய கருத்து தான். அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த இயக்கங்கள் அதை உணர்றாங்க. அது உணர போய் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு மிக வீரியமான ஒரு இதை தான் நம்ம சந்திக்க போறோம் இந்த தேர்தலில். தொண்டர்கள் விருப்பப்படலாம், நிர்வாகிகள் விருப்பப்படலாம், இயக்க தலைமை விருப்பம் தெரிவிக்கணும், கூட்டணி தலைமையும் விருப்பம் தெரிவிக்கணும். தெரிஞ்சா மேபி நடக்கலாம். அது இயற்கையா இருக்கும் இல்லையா? தோத்த இடத்துல நம்ம ஜெயிக்கணுங்கிறது ஒரு விருப்பம் இருக்கும். தொண்டர்களுக்கு இருக்கு, எனக்கு அந்த விருப்பம் இருக்கு. விருப்பம்னு சொல்றோட வேட்கைன்னு சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். இருந்த போதிலும் எத்தனை சீட் கொடுக்குறாங்க, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியும். அந்த யுக்திகளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நாங்க. அது முக்கியமான தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் தான். நீங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது கிட்டத்தட்ட காலகாலமா இருக்கிற பிரச்சனை. ஆனா சமீபத்துல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, அது சமீபத்தில் இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா உனக்கு அதோடைய விகிதம் பத்தி ஜாஸ்தி ஆயிருச்சு. போன வருஷம் மாத்திரமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 151 படகுகள் மீனவ படகுகள் அங்க அவங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இன்றி ஒன்றிய அரசு, ஏன்னா மாநில அரசு கிட்ட கிடையாது. ஆனா அது ஒன்றிய அரசு கண்டிப்பா கோரணும். இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் மேல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றனா அது ஒரு முதல் அம்சமா தமிழக மீனவர்களுக்கு உண்டான ஒரு விமோச்சனம். இன்னைக்கு என்னன்னா மீன் பிடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க, தொழில் போறதுக்கே வேற தொழில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்றம் வரணுங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கைகள் ஒண்ணு. அது இல்லாம என்னன்னா பொதுவா இந்த மதவாத சக்திகள், ஜாதி அமைப்புகள், அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கு, தமிழக அரசும் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தொடர்ந்து இந்த 2 வருஷமா அங்கங்க சம்பவங்கள் நடக்கு. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, அந்த வன்கொடுமைகள், சில பட்டியலின மக்களுக்கு எதிரான சில நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அடுத்து வர அதுக்குண்டான சில என்னென்ன முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும், நம்ம ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முயற்சி, புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அது மூலியமா என்னன்னா மறுபடியும் இந்திய மறைமுகமா திணிக்க பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை வேணும் படிக்கிறாங்க, நாங்க யாருக்கிட்டையும் சொல்லல. அவங்க என்ன அதுல பாலிசியில் அதுல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 2 மொழிகள், தேசிய மொழிகள், ஒரு தாய்மொழி, அதை தவிர்த்து 2வது மொழி ஒரு இந்திய மொழியாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. நீங்க ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சூஸ் பண்ண முடியாது, பிரெஞ்சோ ஜெர்மனோ இல்ல மேண்டரினோ இதை சூஸ் பண்ண முடியாது. 2வது மொழி இந்திய மொழியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் சரி இருக்கு, இங்கிலீஷ் ஆங்கிலம் இருக்கு, மீடியம் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து ஒரு இந்திய மொழி 2வது கட்டாய மொழின்னு சொல்லும் போது அவன் எதை படிப்பா? கன்னடத்தை படிக்க போறானா, இல்ல தெலுங்கு படிக்க போறானா, மலையாளத்தை படிக்க போறானா? வேற வழி இல்ல, இந்தியா தான் படிச்சு ஆகணும். அதுக்காண்டிதான் மறைமுகமா திணிக்கிறாங்க. அதான் நாங்க என்ன சொல்றோம்னா அந்த மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த சுதந்திரம் பொறுத்த மாணவருக்கு தான் அந்த உரிமை இருக்கணும். அதிகபட்சம் மாணவர்களின் பெற்றோர்கள், அது அரசாங்கம் அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது அடுத்த ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியுங்கிறதா. இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் இன்னைக்கு பாக்குறீங்க, எத்தனோ பேர் இன்னைக்கு வெளிநாடுகள்ல, அத்தனை பேர் நல்ல ஐடி செக்டார் மாத்திரம் கிடையாது,
இன்னைக்கு வர்த்தகம் எல்லாத்திலையும் நம்முடைய மருத்துவர்கள் உலகத்துல பல்வேறு இதில் கோல வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை. அதுக்கு காரணம் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை. ஆனா அது எவ்வளவு தூரம் முக்கியம். அது இல்லாம போச்சுன்னா நம்மளும் நாளைக்கு பஞ்சந்தடிப்பு, இன்னைக்கு யூபிக்கார பீகார்கார இன்னைக்கு வந்துட்டு இருக்கா பஞ்சந்தடி, நம்மளும் போக வேண்டியதான். அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞருக்கு தெரிய மாட்டேங்குது. மேம்போக்கான ஒரு இதுதான் இருக்கு. அது எதனால அன்னைக்கு அண்ணா எதிர்த்தாங்க, எதுக்காண்டி டாக்டர் கலைஞர் எதிர்த்தாங்க, எதுக்காண்டி திராவிட இயக்கங்கள் மொழிக்காண்டி போராடாங்க, அது இன்னைக்கு பப்ளிக் பதில போய் சேரணும். அதுக்கு அது மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசுவோம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.